ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட்டா பார்க்க போறோம். இப்போ மருந்து எடுக்க போன நம்ம ஹீரோயினுக்கு சோஃபால இருந்து இவ்ளோ பெரிய முடி கிடைக்க, கொஞ்சம் இங்க வந்து பார்த்து சொல்றியா, இந்த முடி யாருதுன்னு நம்ம ஹீரோயின் கூப்பிடுறா. இது உன்னோட தானே அவன் கேட்கும்போது, இல்ல இந்த கலரை பார்த்தாலே தெரியுது இது என்னோட முடியே கிடையாது, கண்டிப்பா இது சிங்கர் பொண்ணோடதா தான் இருக்கணும், வெளியே இருந்ததோ அவளோட ஸ்லிப்பர் தான், அந்த பூவை கூட அவ தானே வாங்கிட்டு வந்திருக்கான்னு கேட்க, நீ என்ன போலீஸ் மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்க, அந்த பூவை நான் வாங்கிட்டு வந்தேன், ஸ்லிப்பர் சிஷியோடதுங்கிறான். அந்த சிங்கர் இங்க வந்ததுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஏன் என்கிட்ட போய் சொல்ல நம்ம ஹீரோன் கேட்கும்போது, ஐயோ நான் உன்கிட்ட போயே சொல்லல, எங்க 2 பேர் கடையில நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாதுங்கிறான். பரவாயில்ல, என்கிட்ட நீ எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல, பேண்டேஜையும் நீயே போட்டுக்கோன்னு கோவத்துல போய் ரூம்குள்ள உட்காந்துக்கிட்டா. இப்போ அந்த சிங்கர் பொண்ணு வந்த கதை எல்லாத்தையும் சொல்லிட்டு, இப்படி நான் அவளுக்கு ஹெல்ப் மட்டும்தான் பண்ணேன், மத்தபடி எங்களுக்குள்ள எதுவுமே கிடையாதுங்கிறான். அப்போ அந்த பொண்ணு புது கப் வாங்கி கொடுத்ததுக்கு நான் அவளுக்கு தேங்க் பண்ணுமான்னு கேட்கும்போது, நீ எதுக்கு அவளுக்கு தேங்க் பண்ணணும் கியான்ஃபே, நீ என்ன ஜெலஸ் ஆகுறியான்னு கேட்கும்போது, நம்ம ஒன்னும் கப்பிள்ஸ்லாம் கிடையாதே, அப்புறம் எதுக்கு நான் ஜெலஸ் ஆக போறேன், நமக்குள்ள ஹவுஸ் ஓனர், டெனன்ட், டீச்சர், ஸ்டூடெண்ட், ஃப்ரெண்ட்ஸ் இது மட்டும் தான் இருக்குங்கிறா. அப்படி நீ ஜெலஸ் ஆகலனா இப்ப எதுக்கு ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கன்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது, நம்ம ஒன்னாதான் வாழ்ந்துட்டு இருக்கோம் கொஞ்ச நாளா, நீ என்கிட்ட ஹானஸ்டா நடந்துக்கணும்னு எதிர்பார்க்கறேன், இப்பெல்லாம் நீ சொல்றதுல எது போய் எது உண்மைன்னு தெரிய மாட்டேங்குதுங்கிறா. இங்க பாரு கியான்பே, முதல் நான் உன்கிட்ட கிளியரா சொல்றேன், என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த சிங்கர் பொண்ணு கிடையாது. ரெண்டாவது, அப்படி நாங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்தா நீ கண்டுபிடிச்சிருவியோன்னு வீட்டை ஃபுல்லா கிளீன் பண்ணிருப்பல. சரி விடுமா தாயே, தப்பு என் மேலதான் இருக்கு, என்ன மன்னிச்சுக்கோ, எனக்கு கை வலிக்குது, கொஞ்சம் வெளியே வந்து மருந்து போட்டு விடுறியான்னு வேற கெஞ்ச, நீயே போட்டுக்கோங்கிறா. நானே எப்படி போடுறது பாரு, என்னால முடியல, ரொம்ப எரியுதுன்னு சொல்லிட்டு நடிக்க, சரின்னு வெளியே வந்துட்டா. ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு போட்டுவிடு, தயவு செஞ்சு எனக்கு போட்டுவிடுன்னு மறுபடியும் கெஞ்சிட்டு இருக்க. சரின்னு அவளும் பொறுமையா தான் மருந்து போட்டுட்டு இருக்கா. லைட்டா தான் வலிக்கும் போல, வேணும்னே ஒன்னு கத்திக்கிட்டு. அப்ப என் மேல இருந்த கோவம் போயிடுச்சுலன்னு கேட்கும்போது, நான் எப்ப அப்படி சொன்னங்கிறா. அப்புறம் இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டதோ நல்லா அமுத்தி விட்டுட்டா. நிஜமாவே வலிக்குதுடி, கொஞ்சம் ஊதி விடுன்னு பக்கத்துல கொண்டு வர, கடிச்சு வச்சிருவோம் பார்த்து கொண்டதும், சரி சரி வேணாம், கோவம் மட்டும் படாத, வா சேர்ந்து போய் சாப்பிடலான்னு கூப்பிட, அவளும் எழுந்து வந்துட்டா. ஒரே சந்தோஷம் தான் அவனுக்கு. இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் ஆபீஸ்க்கு வர, வாங்குறோம் ரிசைன் பண்ணிட்டான் இல்லையா, அதுக்கு பதிலா சான்லி ஹோட்டலுக்கான புது டைரக்டர் நம்ம ஹீரோனோட டைரக்டர் ஃபேங்க மீட் பண்ணி இன்வெஸ்டிகேஷனுக்காக கூட்டிட்டு போறாங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம ஹீரோ கிட்ட அவனோட எக்ஸான லில்லி பேசிட்டு இருக்கா. உனக்கு என் மேல நிஜமாவே எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்லையா, என்னால நம்பவே முடியல, அதுவும் உன்னோட ஹவுஸ் ஓனர் போய் லவ் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கவே இல்ல, ஒருவேளை என் மேல இருந்த கோவத்துல அந்த முடிவு எடுத்தியா, இல்ல எனக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வேணும்னு பண்ணியாங்க. ஹீரோ கடுப்பாதான் கேட்டிருக்கா. இதை நம்ம ஹீரோயின் வேற வெளியே நின்று பாத்துட்டு இருக்கா. கல்யாணமாகி உனக்கு மூளை கீது மலங்கி போச்சா என்ன, முன்னாடிலாம் என்கிட்ட ஒப்பனை பேசிடுவேன், இப்ப என்ன ரொம்ப நடிக்கிற மாதிரி தோணுதுன்னு கேக்குறான். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நான் சந்தோஷமா தான் இருக்கேன், நீயும் என்ன நல்லாதான் பாத்துக்கிறாரு, இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப மோசமா இருக்கு, சோ நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும்னு கேட்கிறான். அவரால் பண்ண முடியாதப்போ என்னால் எப்படி பண்ண முடியும், உன்னோட கல்யாண வாழ்க்கை சந்தோஷமா இருந்தாலும் உன்னோட வேல்யூக்கு பிரச்சனை வந்தாலும் அதுக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது, சோ என்னால உனக்கு ஹெல்ப்பும் பண்ண முடியாது, வேற யாராச்சும் பார்த்துக்கோன்ட்டான். நான் இங்க வந்ததையே மறந்துட்டுன்னு எழுந்து போயிட, நம்ம ஹீரோ பார்த்தது போதும், ஃப்ரீயா ஷோவை நின்று இன்னும் எத்தனை நேரத்தை தான் பார்த்துட்டு இருப்பேன்னு கூப்பிடுறான். எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட கல்யாண வாழ்க்கையோட பிரச்சனைய சால்வ் பண்ண மாதிரி எல்லாம் தெரிஞ்சதுன்னு இவன் கேட்கும்போது, சரியா தான் தெரிஞ்சிருக்கு, என்ன எதுக்கு நீ ஃபாலோ பண்ணி வந்தன்னு இவன் கேட்கிறான். நான் உனக்கு யாரு, நான் எதுக்கு உன்னை ஃபாலோ பண்ண போறேன்னு இவன் கேட்டதும், நீ எனக்கு யாருமே இல்லைனா அப்புறம் இதுக்கு இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கங்கிறான் இவன். ஆக்சுவலா டைரக்டர் ஃபேங்க சான்லி ஹோட்டல்ல இருந்து வந்து கூட்டு போயிட்டாங்க இன்வெஸ்டிகேட்காக. எதுக்காக இப்படி பண்ணணும்னு கேட்கும்போது, நியூயார்க்கு முன்னாடி ஹோட்டல் ரூம்ல பிரச்சனை ஆச்சு இல்லையா, அதுக்காக தான். இவன் சவுண்டு வராம வாயை மட்டும் அசைக்க, எது உளவாளியானதும், டைரக்டர் ஃபேங் உளவாளி நான் இப்ப சொன்னேன், பட் ஏதோ சம்திங் ராங்னு தெரிஞ்சதால தானே இன்வெஸ்டிகேட்க்கு கூட்டு போயிருக்காங்க, சரி இப்ப சொல்லு எதுக்கு இன்னும் என்ன ஃபாலோ பண்றேன்னு கேட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி நைட்டு போல நம்ம ஹீரோயின் போனை ரிப்பேர் பண்ண கொடுத்துட்டு வந்ததால ரொம்ப லேட்டு, அது சுத்தமா சரியும் ஆகலன்னு ரொம்ப அப்செட்டா போயிட்டு இருக்கா. ஃப்ரெஷ்ஷா போயிட்டு வந்து பார்க்க உலக அதிசயம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோ இவ சொல்லாமையே பாத்திரம் கழுவிட்டு இருக்கான். கொஞ்ச நாளாவே ஹீரோ தானாவே நம்ம ஹீரோயின் சொல்லாமையே அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். டேபிள்ல புது போனை பார்த்ததும், அப்போ உன்னோட பழைய போனை கொடுக்க மாட்டியா, நான் ஜியா கிட்டே கேட்டுக்கிறேன்னு போகும்போது, நீ ஏன் இப்படி முட்டாள் மாதிரி நடந்துக்கிற, அது உனக்கு தாங்கிறான், இவ்ளோ எக்ஸ்பென்சிவான புது மாடல் போன் எனக்காகவா, இதை வச்சு அடுத்த மாசம் ரெண்ட் எல்லாம் கொடுக்காம போயிடாதீங்க, எப்பாச்சும் நான் ரெண்ட்டை ஸ்கிப் பண்ணிருக்கனா, உன் போன் ரொம்ப பழசாயிடுச்சு, எப்போ புது போன் வாங்கி தலான்னு தான் நினைச்சேன், அதுவே ரிப்பேர் ஆக இப்ப வாங்கி தந்துட்டேங்கிறான். இருந்தாலும் இவ்ளோ எக்ஸ்பென்சிவான கிஃப்ட்டை ஏத்துக்க முடியாதே, அப்போ உனக்கு வேணாமான்னு கேட்க, எனக்கு வேணும்தான், ரொம்ப பிடிச்சிருக்கு, காரணமே இல்லாம இவ்ளோ எக்ஸ்பென்சிவான கிஃப்ட் எல்லாம் ஏத்துக்க முடியாதுங்கிறா. இது ஒன்னும் அவ்வளோ விலை கிடையாது, என் ஃப்ரெண்டு ஆஃபர்ல பாதி விலைக்கு தான் வாங்கி தந்தாங்க, அந்த பணத்தையும் நான் உனக்கு கொடுக்குறேன், நீ அதை வாங்கிக்கிட்டா தான் நான் இதை வாங்கிப்பேன்னு சொல்லும் போது, உன்னை என்னதான் பண்றதுன்னு திட்டிக்கிட்டு கழுவிட்டு இருக்கான். தென் இப்ப கட் பண்ணா பார்க்கு தான் வந்திருக்கானா, அவனுக்கு இந்த லைட்டு சவுண்ட் எல்லாம் பிடிக்க மாட்டேங்குன்னு திட்டிட்டு இருக்கேன்.
ஆமாமா, உனக்கு அந்த ஓனர் மாவு தானே பிடிக்கும், நீ கேட்டேன்னு போனை வாங்கி கொடுத்த, அது அந்த சிங்கர் பொண்ணுக்கு கொடுப்பேன்னு பார்த்தா ஹவுஸ் ஓனருக்கு கொடுத்து வச்சிருக்கேன்னு ஃப்ரெண்டு பையன் திட்டிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோயின் இந்த பணத்தை அக்செப்ட் பண்ணு, அப்பதான் போனை எடுத்துப்பேன் இருக்கா. நமக்குள்ள இவ்ளோ கிளியர் கட்டா இருக்கணுமான்னு ஹீரோ கேட்க, கண்டிப்பா இந்த பணத்தை அக்செப்ட் பண்ணாதவரை போனையும் யூஸ் பண்ண மாட்டேங்க. சரின்னு அக்செப்ட் பண்ணிட்டான். இங்க இருக்கவே பையனுக்கு பிடிக்கலையாச்சே, பாதிலே எழுந்து வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டான். இப்ப அடுத்த நாள் ஆபீஸ்ல காட்டேன், டைரக்டர் ஃபேங் ஒன்னும் ஸ்பை கிடையாதுன்னு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. திரும்ப ஆபீஸ்க்கு வந்துட்டேன். சாண்ட்லி ஹோட்டலோட டைரக்டர்ஸ் எல்லாம் நேரா நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து இவங்க ஹோட்டல் வீடியோஸ் எல்லாம் லீக் பண்ணாங்க இல்லையா, அந்த அக்கௌண்ட்க்கும் நம்ம ஹீரோனோட அக்கௌண்ட்டுக்கும் தொடர்பு இருக்கு. சோ அதெல்லாம் நீங்க தான் எக்ஸ்போஸ் பண்ணிருக்கீங்கன்னு எங்களுக்கு தோணுதுன்னு கேட்கும்போது உடனே இவ லாகின் பண்ணி பாக்குறா. அவளோட அக்கௌண்ட்டை லாகின் பண்ண முடியல, பாஸ்வேர்ட் தப்புன்னு வருது. சரி உங்க போனை கொடுங்கன்னு கேட்கும்போது பழைய போன் வைரஸ் ஏறி ரிப்பேர் ஆயிட நேத்து தான் அதை வித்துட்டேங்கிறா. நல்லா பிளான் பண்ணிருக்கீங்க, இப்பவே சாண்ட்லி ஹோட்டலை விட்டு கிளம்புங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட சிஸ்டம்ல இருந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ வெளியே போயிருப்பான் போல. இப்ப வந்ததும் அசிஸ்டன்ட் இந்த விஷயத்த சொல்ல உடனே போனும் ட்ரை பண்றான். இப்ப போனா பிரச்சனை ஆயிடும், வீட்டுக்கு வந்ததும் நீங்க டைரக்டா அவங்க கிட்ட கேட்டுக்கோங்கன்ட்டான். சோ இப்ப வீட்டுக்கு வந்தவன் எங்கடா ஹீரோனை காணன்னு தேடினா அவன் நல்லா குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கா. இன்னைக்கு உனக்கு ஹெல்ப் பண்ண முடியல, என்ன மன்னிச்சிடு, உன்னோட அக்கௌண்ட லாகின் பண்ண ட்ரை பண்ணலாம் இல்லையான்னு கேக்குறான். எவ்வளோ டைம் ட்ரை பண்ணாலும் பாஸ்வேர்ட் தப்புன்னு மட்டும்தான் வருது. போ என்னால முடியல, வருஷம் ஃபுல்லா எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி கடைசியில பாரு இப்படி ஆயிடுச்சுட்டு இருக்கா. இதுக்கு பின்னாடி டைரக்டர் ஃபேங் இருக்காங்கன்னு உனக்கு தோணலையா? முதல்ல அவங்களதான் கூட்டு போனாங்க, இன்னைக்கு வந்து உன்னை பாயிண்ட் அவுட் பண்றாங்க, ஏன் உனக்காக அவங்க எதுவுமே பேசலன்னு கேக்குறான். ஹேஜிங் ஆன என்னோட ஆபீஸ்மே என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னு இவ சொல்லும்போது உன்னை வேலையை விட்டு தூக்குனது ஃபேங் தான், இதை நீ சரி பண்ணலன்னா இந்த ஃபீல்ட்ல உன்னால வேலையே செய்ய முடியாதுங்கிறான். இந்த இண்டஸ்ட்ரி மோசமா இருக்கு, அதுக்காக தான் குடிக்கிறேனே தவிர ஏன்னா அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கிறதுக்கெல்லாம் குடிக்கலங்கும் போது சரி அடுத்து என்ன பண்ண போறேன்னு கேக்குறான். வேலையை பத்தி பேசாத, இப்ப நம்ம ஜாலியா குடிக்க போறோம்னு சொல்லிட்டு டப்பா எல்லாம் காலியானாலும் தேடி தேடி குடிச்சிட்டு இருக்கான். இவனுக்கே பார்க்க பாவமா இருக்கு. அப்புறம் என்ன ஓவர்லோட் ஆயிட அவன் மேல சாஞ்சுக்கிட்டு நான் இன்னும் சோகமா தான் இருக்கேன், உள்ள போய் இன்னும் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன், குடிக்க இன்னும் மோசமா தான் பண்ணுவேன், வேணாங்கிறானா. எனக்கு ஹெல்ப் பண்றது தானே சொன்னேன், போ சீக்கிரமா எடுத்துட்டு வந்துட்டு அவன் வாங்கி வச்சதும் சோன் பேப்பர் சிசர் போட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டுட்டு இருக்கான். பாக்குற வர பார்த்தவன் அவளை எப்படியோ ஒண்ணு பெட்டுக்கு தூக்கிட்டு வந்து படுக்க வச்சுட்டு போத்தி விடலான்னு ட்ரை பண்ணும்போது அவனை இப்படி பிடிச்சிக்கிட்டு நான் சோகமா இருக்குங்கிறா. எனக்கு தெரியுங்க, இல்ல உனக்கு தெரியாதுன்ட்டு அவனை பிடிச்சிக்கிட்டு விடவே மாட்டேங்கிறா. முதல்ல நீ தூங்குன்னு சொன்னாலும் கேட்காம ஃபர்ஸ்ட் அவதான் கிஸ் பண்றா. அவ்வளவுதான், நம்ம பையனும் சேர்ந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஐயோ என்ன மன்னிச்சிருக்கியான்வே, நான் இப்படி உன்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்க கூடாது, பட் நான் நிஜமாவே உன்னை லவ் பண்றேன்னு சொல்லும் போது அவ தூங்க ஆரம்பிச்சிட்டா. என்னது தூங்குறியா, என்ன நீ நினைச்சிட்டு இருக்கன்ட்டு அவளை எழுப்பி இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்க அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். இல்ல நீ எந்திரி, இதுக்கு என்கிட்ட நீ எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும், இந்த வாமிட் எடுத்துட்டாவது எனக்கு பதில் சொல்லு, நீ என்ன எழுப்பினாலும். அப்ப ஜியா கால் பண்ணிருப்ப போல. அவன் நல்லா குடிச்சிட்டு படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டான்ட்டு தண்ணியை கொண்டு வந்து வச்சுட்டு நல்லா போத்தி விட்டுட்டு போயிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் விடியுது. டாங்கியோ கால் பண்ணவும் தான் எழுந்திருக்கிறாளா. நானும் ஜியாவும் டிஸ்கஸ் பண்ணோம், கவலைப்படாத, எப்படியாவது எவிடன்ஸை கண்டுபிடிச்சு அவங்க எல்லாருக்கும் பாடத்தை புகட்டுறங்கும் போது என்னை பத்தி கவலைப்படாம நீ ஒழுங்கா சாப்பிடுன்ட்டு. நேற்று நைட்டு வித்தியாசமா ஒரு கனவு வந்துச்சு தெரியுமா. அந்த கனவுல நான் ஒரு பையனை கிஸ் பண்ணேன். எனக்கு தெரிஞ்ச பசங்களை விட அவன் செம்ம ஹேண்ட்ஸமா இருந்தாங்க. லீஃபையோட ஒப்பிடும்போது எப்படின்னு கேக்குறா. அவனை விடவே ஹேண்ட்ஸம். எனக்கு என்னமோ நீ அவனை தான் சொல்ற மாதிரி இருக்கே. நேத்து நான் கால் பண்ணும்போது கூட அவன் பக்கத்துல தான் இருந்தான், தண்ணி கொண்டு வந்ததான் சொன்னாங்க. சச்சா, அவன்லாம் அப்படி பண்ணிருக்க மாட்டான், வாய்ப்பு இருக்காதுன்னு காலை கட் பண்ணிட்டு வெளியே வந்தா. ஹீரோ அவளுக்காக கஞ்சியோட வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இத்தனை நேரமும் நீங்க தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தியா? அப்ப நான் பேசின எல்லாத்தையும் கேட்டியாங்க? கொஞ்சம் கேட்டங்கிறான். நான் உன்னை வார்ன் பண்றேன், நீ கேட்டதையெல்லாம் கேட்காத மாதிரி நடந்துக்கணும். இனிமேல் அதை பத்தி பேசவே கூடாது. அப்புறம் இந்த கஞ்சியை வச்சிரு, வேணுங்கும் போது குடிச்சுக்கிறேன். கடையில கொடுத்து வாங்கிட்டு நீயே மேக் பண்ண மாதிரி ஏன்டா போய் சொல்றேன்ட்டு போகும்போது சத்தியமா நான் தாண்டி இதை செஞ்சேங்கிறான். ஆனா அவ வேணும்னு சிரிச்சுட்டு தான் சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. அப்ப இவ எல்லாத்தையும் கனவுன்னு எடுத்துட்டு இருக்காளான்னு இவனுக்கு ஒரே கன்ஃபியூஸ்டா இருக்கு. இந்த பக்கம் லூவா காட்ட நம்ம ஹீரோ கொடுத்த ப்ராஜெக்டால அவனோட பிசினஸ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண போறான். விட்டு பிரியறதுக்கு ஜியாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப வேலையிலே இருந்துடாத, கரெக்டா சாப்பிடுன்னு தான் அனுப்பி வைக்கிறா. இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் டைரக்டர் ஃபேங்க மீட் பண்ணி தனியா பேச கூட்டு போக இதை நம்ம ஹீரோ பார்த்துட்டான். இங்க நம்ம ஹீரோயினும், இது நாள் வரைக்கும் நான் உங்களை ஒரு ஐடலா தான் பார்த்திருக்கேன், உங்களை பயங்கரமா இன்ஸ்பயர் பண்ணிருக்கேன். பட் ஒரு விஷயத்த மட்டும் ஏன்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. எதுக்காக நீங்க சாங்லி ஹோட்டலோட இன்ஃபர்மேஷனை எல்லாம் .33 எக்ஸ்போஸ் பண்ண அக்கௌண்ட்க்கு லீக் பண்ணீங்கன்னு கேக்குறா. நீ என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறேன்னு அவங்க கேட்கும்போது கரெக்டா நம்ம ஹீரோ வேற வந்துட. இங்க நம்ம ஹீரோயின், நீங்க எனக்கு சில வேலை கொடுத்தாலும் என்ன ட்ரைனும் பண்ணல, ப்ரொமோட்டும் பண்ணல. ஏன்னா ஏதாவது தப்பாகும் போது என்ன அதுல மாட்டி விட்டலான்னு தானே ட்ரை பண்ணீங்கன்னு கரெக்டா கேக்குறா. நீ என்ன பிளேம் பண்ற? சரி, இது கம்பெனியோட முடிவு, ஏன் எடுத்தாங்கன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்க, ஏன்னா உங்களோட வேல்யூவை விட என்னோட வேல்யூ கம்மி தானே. சோ என்ன ஃப்ரேம் பண்ணி தூக்குறதால
அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்லைன்னு சொல்றா. உனக்கு இன்னும் புரியல. எனக்கே உன்னை ரொம்ப பிடிச்சது தெரியுமா? முன்னாடி நான் எப்படி இருந்தனோ அதை அப்படியே உன்கிட்ட பார்த்தேன். இந்த உலகத்துல எல்லாமே பிளாக்கா இருக்காது, பிளாக் அண்ட் ஒயிட்டா இருக்குங்கும் போது ஆக்சுவலா உங்களை கேள்வி கேட்கறதுக்காக இன்னைக்கு நான் மீட் பண்ணல. நான் சரியான வழியில தான் போயிட்டு இருக்கேன். சோ எத்தனை அலைகள் வந்து என்னை புரட்டி போட்டாலும் சரி, நான் போய்கிட்டே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. டைரக்டர் ஃபேங் தான் நிஜமாவே நம்ம ஹீரோனை மாட்டி விட்டாங்களான்னு தெரியல. இப்போ உள்ள ஜாயிண்ட் ஸ்பான்சர்ஷிப் டீமுக்கான மீட்டிங் போயிட்டு இருக்கேன். அவங்க டிஸ்கஸ் பண்ணி சான்லி ஃபேங் ஹோட்டல் ஐபிஓக்கு சரிப்பட்டு வராது, இப்போதைக்கு உங்ககிட்ட இருக்க பிரச்சனைகளை எல்லாம் சரி பண்ணுங்கன்னு முடிவெடுக்கவும் சேர்மனோட பொண்ணுக்கு கோவம் வந்துருச்சு. என்னையே நீங்க த்ரெட்டன் பண்றீங்களா? முதல்ல இந்த வீடியோவெல்லாம் லீக் ஆனதுக்கு காரணமே உங்க கம்பெனியோட எம்ப்ளாயி தான். வேலையை விட்டு தூக்குனா எல்லாம் சரியா போயிடுமான்னு கேட்க அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு. என்னோட எம்ப்ளாயி லீக் பண்ணதாவே இருந்தாலும் .33 அக்கௌண்ட்ல லீக் ஆன வீடியோ எல்லாமே உண்மைதானே? இதை தொடர்ந்து பண்ணீங்கன்னா பயங்கரமான இன்வெஸ்டிகேஷனுக்கு தான் உங்க ஹோட்டல் போக போகுது. உங்க மேல தப்ப வச்சுக்கிட்டு குதிக்கிறதால எதுவுமே நடக்க போறதில்லன்னு ஃபேங் சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ கூட டைரக்டர் ஃபேங்க்கு தான் சப்போர்ட்டிவா பேசுறான். ஒரு பழமொழி கூட இருக்கு, பயங்கரமான வேலையை செய்ய போறோம்னா முதல் நம்மளோட கருவிகளை ஷார்ப் ஆக்கிக்கணும். சோ எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போகும்போது உங்களோட கம்பெனியை சீரமைக்கிறது தான் ரொம்ப முக்கியம், ஆனா நெகட்டிவ் பிஆர் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. சோ அதை கொஞ்சம் யோசிங்கன்ட்டு போறான். இப்ப இந்த பக்கம் நம்ம ஜூனை காட்ட அவ சொன்ன காம்படிஷன் தான் நடந்துட்டு இருக்கு. அடுத்து டாங்கியோவும் அவனோட அம்மாவும் தான் பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. அப்போன்னு பார்த்து நம்ம டாங்கியோக்கு சுத்தமா முடியல. சாப்பிட்டது ஏதோ சரியில்லைன்னு நினைக்கிறேன்ட்டு வாமிட் எடுக்க ஓட அம்மாவும் கூட போயிட்டு இருக்காங்களா. ஜூன் கதவை தட்டிக்கிட்டே இருக்கான் வெளியே நின்னுட்டு. ஏன்னாச்சு, அவன் நல்லா தானே இருக்கா, ஹாஸ்பிட்டலுக்கு போலாமான்னு. இப்ப அம்மா அவனை தனியா கூட்டு வந்து என்னடா அவ பிரெக்னென்ட் ஆயிருக்காளன்னு போட்டு அவனை போட்டு அடிக்க, மா சத்தியமா நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கல, அவளுக்கு மார்னிங்ல இருந்தே கொஞ்சம் உடம்பு சரியில்லாத அப்படி இருக்கான்னதும் சரி நீ போட்டாங்க கிட்ட வந்து என்னம்மா பரவாயில்லையான்னு கேட்க அவ ரொம்பவே வீக்கா தான் இருக்கா, இருந்தாலும் பரவாயில்ல நான் பண்ணிருவேன்னு சொல்லிட்டு வயசானங்க ஒரு குரூப்பா ஆடிட்டு இருக்கேன். எங்கான பொண்ணுங்க அடுத்த குரூப்பா ஆடுறதுக்காக நம்ம டாங்கியோ வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கா. அவகிட்ட சுத்தமா ஸ்ட்ரென்த்தே இல்லைங்கறது பார்க்கும் போதே அம்மாக்கு தெரியுது. சோ கடைசியா பினிஷ் பண்ணும்போது ஒரு ஸ்டெப் போட வர விழுந்திருப்பா. கரெக்டா ஜூனோட அம்மா தான் அவளை பிடிச்சி சப்போர்ட் பண்றாங்க. இது பார்க்கும்போது ஜூனுக்கே சந்தோஷமா இருக்கு. மா அவளுக்கு கரெக்டான சிச்சுவேஷன்ல ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லிட்டு இருக்கேன். இங்க அவ்வளவுதான், இருந்த எனர்ஜி எல்லாம் போயிடுச்சாச்சே. சோ டாங்கியோ அப்படியே மயங்க போக அவன் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டே போயிட்டான். இந்த பக்கம் ஆஃபீஸ்ல நம்ம ஹீரோவை காட்ட நம்ம ஹீரோயினை இன்னுமே பிளாக் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா, அது நினைச்சு அசிஸ்டன்ட்கே வருத்தமா தான் இருக்கு. அப்படியே டைரக்டர் ஃபேங்க காட்ட அவங்க நம்ம ஹீரோயின் பேசுனதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு யாருக்கோ கால் பண்ணி சான்லி ஹோட்டல் ரெக்டிஃபிகேஷன் ப்ராசஸை ஆரம்பிக்க போறாங்க. சோ நீ அடுத்த ஸ்டெப்பை ஆரம்பிச்சுடு, அட்வான்ஸா ஃபண்டை வித்ட்ரா பண்றதுக்கான வேலையும் பாருன்ட்டாங்க. அப்படியே இங்க நம்ம ஹீரோயினை காட்ட ஜியா டாங்கியோ எல்லாம் கால் பண்ணி நம்ம ஹீரோயினுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டு இருக்காங்க. சாரிடி, இந்த வருஷம் மட்டும் உன்னோட சேர்ந்து எங்களால செலிப்ரேட் பண்ண முடியாம போயிடுச்சு, பட் கண்டிப்பா மீட் பண்ணதும் செம்மையா செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோயினும் பரவாயில்ல விடுன்னு இருக்கான். அப்போ அன்னோன் நம்பர்ல இருந்து ஹாப்பி பர்த்டேன்னு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சவங்களா தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு கால் பண்ண அவுட் ஆஃப் சர்வீஸ்ல இருக்க நம்பரு. இப்ப நேரா வீட்டுக்கு வரேன். நம்ம ஹீரோ சாப்பிடறதுக்காக எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி வச்சிருக்கான். என்னது இது, புது லேப்டாப்பா வாங்கிட்டு வந்தேன்னு ஹீரோ பார்த்து கேட்க, ஆமா போன டைம் என்னோட லேப்டாப்பை நீ தானே உடைச்சேன், இது மேல கை வை தொலைச்சிடுவேங்க, அது என்னோட அசிஸ்டன்ட் பண்ண வேலை, நான்லாம் உடைக்கலன்னு இருக்கான். இன்னுமே அவளோட அக்கௌண்ட்டை இவளால லாகின் பண்ண முடியலையா, பரவாயில்ல விடு, இனிமேல் வேலையிலயும் வாழ்க்கையிலயும் ஒரு புது பர்சனா நான் வாழ போறேன்ட்டா. அப்படிதான், இதுதான் சூப்பரான முடிவுன்னு பர்த்டே அன்னைக்கு ஒயின்லாம் கூடி மாசா இருக்குன்னு ஊத்தி கொடுக்க என்னோட பர்த்டே எல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்கும்போது கண்டிப்பான்ட்டு இருக்கான். அப்போ ஏதோ ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து எனக்கு ஹாப்பி பர்த்டேன்னு மெசேஜ் பண்ணியிருந்தாங்கன்னு ஹீரோ கிட்ட காட்டேன். இதை பார்த்தவன் அப்படியா யாருன்னு தெரியலையேன்ட்டு டக்குன்னு பாத்ரூம் ஓடிட்டு இருக்கான். என்ன பாத்ரூம்குள்ள வலிக்கு கீது விழுந்துட்டியா, வெளியே வான்னு கூப்பிட்டு இருக்கேன், இதோ வந்துறேன்னு சொல்லிட்டு போன்ல தான் ஏதோ பண்ணிட்டு இருக்கான். நீ வரதுக்குள்ள நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன், நம்ம ஹீரோயின் உள்ள போயிட டக்குன்னு வந்து ரீசன்ட் கால் எல்லாம் டெலிட் பண்ணி விட்டுட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோயின் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வந்து பார்த்தா நம்ம ஹீரோ கையில கேக்கோட ஹாப்பி பர்த்டே பாட்டு பாடுவானா. வீட்டையே அழகா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்க நம்ம ஹீரோயின் பயங்கர சர்ப்ரைஸ் ஆகிட்டா. என் மனசு தொட்டுட்டேன். இந்த வருஷம் ஜியாக்கும் டாங்கியோக்கும் டைம் இல்லைன்னு சொன்னாங்க, சோ கேக்கே கட் பண்ண மாட்டேன்னு நினைச்சேன். ஆனா நீ எனக்காக இதை ஏற்பாடு பண்ணிருக்கங்கும் போது அதை விட முதல் விஷயம் வேண்டிக்கிட்டு கேண்டில ப்ளோ பண்ணுங்கிறான். இப்ப அவ கண்ண மூடி வேண்டது அப்படியே பார்த்தவன் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த கேண்டில ப்ளோ பண்றாங்க. இந்த வருஷம் பர்த்டே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது சரி என்ன வேணுன்னு கேக்குறான். இந்த டைம் எனக்கான உண்மையான லவ் கிடைச்சு அவங்கள நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு வேணுங்க, டேட் பண்ணாம கல்யாணமான்னு கேக்குறான். கண்டிப்பா டேட் பண்ணுவேன், ஆனா எனக்கு வயசாயிட்டு இருக்கல, மறுபடியும் ஏமாறதுக்கெல்லாம் டைம் கிடையாது. சோ எனக்கு பர்ஃபெக்டா சூட் ஆகுறவன், எல்லாத்துலயும் சப்போர்ட் பண்றவன், அவன் தான் இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு கரெக்டா இருக்க முடியுங்கிறான். இங்க நம்ம ஹீரோவோ நான் கியான்வேய கிஸ் பண்ணதுல இருந்து
என்னை என்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா நான் அவளை உண்மையாவே காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். பட் அவ எதிர்பார்க்குற மியூச்சுவல் சப்போர்ட் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு பர்சனா என்னால இருக்க முடியுமான்னு தான் தெரியலன்னு யோசிச்சுட்டு இருக்கான். டக்குன்னு உண்மை சொல்ல வரும்போது கரெக்டா அவளோட அப்பா கால் பண்ணிட்டாரு. தேங்க்யூப்பா. சரி பண்ணிடுறேன்ட்டு காலை கட் பண்ணவன், நான் இல்லப்பா, எங்க அப்பா தான் அவருக்கு பதிலா உன்னோட கொஞ்சம் குடிக்க சொன்னாருன்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து குடிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு இவன் கிஸ் பண்ண சீன் வந்து போகுது. அப்ப அது உண்மைன்னு கண்டுபிடிச்சிட்டாளா? அப்பான்னு பார்த்து நம்ம ஹீரோ ஆக்சுவலான்னு ஆரம்பிக்க எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. அப்போ அது நீதானான்னு கேக்குறா. அது கனவில்லனா நீ என்கிட்ட எதுவுமே சொல்லல. நீ நினைக்கிற மாதிரி இல்ல, நான் சொல்றது கேளுன்னு அவன் சொல்ல வர்றதுக்குள்ள இல்ல நான் இதை கேட்க விரும்பல, நீ பேசாதன்னு சொல்லிட்டு ரூம்குள்ள போனவன், நீ ஏன் நமக்குள்ள எதுவுமே நடக்காத மாதிரி நடிச்ச? ஜஸ்ட் குடிச்சிருக்கும் போது உனக்கு வந்து எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாம என்ன யூஸ் பண்ணிட்டல? அப்போ இது நாள் வரைக்கும் எனக்கு பண்ணதுக்கெல்லாம் அர்த்தம் என்ன? என்னோட ஹானஸ்டி எல்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சுலன்ட்டு உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டா. இந்த பக்கம் ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப நான் அவகிட்ட என்ன சொல்றது? நான் உன்னை விரும்புறேன்னு சொல்லிட்டான். என்னோட ஃபீலிங்ஸை வெளிப்படுத்த முடியாம பயந்துக்கிட்டு உனக்கு அது பிரச்சனை கொடுத்துருன்னு சொல்லாம இருந்தேன்னு சொல்றதா? எஃபோர்ட்லாம் போடலாம், பட் கல்யாணங்கிறது விளையாட்டு இல்லையே. எனக்கு என்னமோ இந்த வீட்டை விட்டு என்னை துரத்த போறான்னு தோணுது. அப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சான்னு யோசிக்கிறான். இங்க ஹீரோ ஜஸ்ட் அவளை யூஸ் பண்ணிக்கிட்டான்னு நினைச்சு இன்னும் அழுதுட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோவும், கியான்ஃபே உன்னோட நான் எப்படி இனி ஒத்து போறது? இனிமேல் எந்த நிலைமையில உன்னோட இருக்க முடியும்? உன்னோட இருக்கிறதுக்கு எனக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுப்பையா? நீயும் இப்போ பிரச்சனையில தான் இருக்கியா? நான் உன்னை விட்டு போயிட்டாலும் அப்போ உனக்கு இது பிரச்சனை தானா? உன்னை விட்டு போனதுக்கு அப்புறமா என்ன மாதிரி ஃபியூச்சரை நான் ஃபேஸ் பண்ண போறேன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஃப்ளெக்ஸிடாவோட பார்ட்னர் கால் பண்ணி, இப்போ அவங்க அக்ரிகல்ச்சர் ப்ராஜெக்ட்க்கு பார்த்து வச்சிருந்த லேண்டை கிராம மக்கள் யூஸ் பண்ண விட மாட்டாங்களாமா. உன்னதான் நான் இப்போ நம்பி இருக்கேன், என்ன பண்றது? மொத்த பணத்தையும் போட்டலன்னு கேட்கும்போது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வரேன்ட்டான். இப்போ அடுத்த நாள் எட்டி பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் மெல்லமாக தான் வெளியே வந்துட்டு இருக்கான். பார்த்தா அவன் திடீர்னு பிஸ்னஸ் ட்ரிப் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு எழுதி போட்டு போயிருக்கான். இவளுக்கு கொஞ்சம் நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் ரூமை பார்த்தா அவன் ஆல்ரெடி கிளம்பிட்டான். என்கிட்ட இருந்து ஒளியணுங்கிறதுக்காகவே இப்படி பண்றியோன்ட்டு தனியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். இவளோட ஆஃபீஸ் கோலிக் கால் பண்ணி, ஹீரோக்கு முக்கியமாக அனுப்ப வேண்டிய ஃபைல் அவரை என்னால் ரீச் பண்ண முடியல, அதுக்கு பதிலாக நீ கொஞ்சம் பார்த்துட்டு அவர்கிட்ட கொஞ்சம் அனுப்பி விடுறியான்னு கேட்க, சரி ஓகே நம்ம ஹீரோயின் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஹீரோக்கு கால் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப். ஸோ அசிஸ்டன்ட்க்கு கால் பண்ணி கேட்க, எனக்கு எப்படி தெரியலையே, மேபி சொல்லக்கூட டைம் இல்லாமல் பிளைனில் போயிட்டு இருப்பாரு என்னமோ, அதனால தான் ஃபோன் எடுக்கல, நீ வேணா எனக்கு அனுப்பு நான் பார்த்துக்கிறேன்ட்டான். தென் இப்போ நம்ம ஹீரோயின் ஜியாக்கு வீடியோ காலை போட்டு 2 பேரும் கிஸ் பண்ண விஷயத்த சொல்ல அவ ஷாக் ஆகிட்டு இருக்கா. ஓவரா குதிக்காதடி. உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் பிசினஸ் ட்ரிப்பை எக்ஸ்கியூஸா யூஸ் பண்ணிட்டு என்ன அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டான். ஏன்டா இது நடந்ததோன்னு தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப பாரு, நான் தான் அவனை ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ற மாதிரி இருக்குங்க. சரி அவன் அவாய்ட் பண்றானா, நீ எப்படி ஃபீல் பண்றேன்னு கேட்கும்போது எனக்கு ரொம்ப அசிங்கமா ஆக்வர்டா இருக்கு. அதே நேரம் கொஞ்சம் அப்செட்டாகவும் தான் இருக்கு. எனிவே இனிமேல் அதை பத்தி யோசிக்கவே கூடாதுன்னு இருக்கேன். ஒருவேளை அவன் திரும்பி வந்ததும் வீட்டை விட்டு போறேன்னு முடிவு பண்ணா நானும் விட்டுருவேன். புது ரூம்மேட்டை பார்த்துப்பேன். அப்படி இங்கே தான் தங்க போறேன்னா இனிமேல் அவன்கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவேங்கிறா. எனக்கு தெரிஞ்சு நீ லீஃபேயோட வலையில மாட்டிட்டடின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் ப்ராஜெக்ட் சைட்டுக்கு வந்துட்டான் ஹீரோ. பார்ட்னரையும் லூவையும் பொதுமக்கள் சுத்தி நின்னுட்டு கவர்மெண்ட் கொடுக்குற மானியத்தெல்லாம் நீங்க சுருட்ட பாக்குறீங்களான்னு பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ உள்ள போந்து, இந்த நெட்வொர்க் கேமராவால எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது, உங்க ஒரு குட்டி பையனுக்கு இந்த ஹெல்ப்பால தான் ட்ரீட்மெண்ட் கிடைச்சு அவன் இப்போ நல்லா இருக்கான். எங்களோட இந்த டெக்னாலஜி லைவ் ஸ்ட்ரீமிங் மட்டும் பண்றது இல்ல, உங்க வில்லேஜ குவாலிட்டி தான் முக்கியம்னு எதிர்பார்க்கிற பிரீமியமான கன்சியூமருக்கு கனெக்ட் பண்ணுது. இது மூலமா நீங்க எப்படி பயிரிடுறீங்க, எப்படி ஹார்வெஸ்ட் பண்றீங்க, எப்படி ஷிப்பிங் ஆகுதுன்னு எல்லாத்தையும் பார்த்து உங்க மேல அவங்களுக்கு நம்பிக்கை இன்க்ரீஸ் ஆகும். இதனால உங்களுக்கு அதிகமான டிரான்ஸ்போர்ட் செலவு மிச்சமாகும்னு சொல்ல, இந்த ப்ராஜெக்டால வில்லேஜ் மக்களுக்கும் அதிக பெனிஃபிட் இருக்கதால நம்ம ஹீரோ சொன்னதை மக்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இப்போ எல்லாரும் எங்களுக்கு கேமரா வேணும்னு அடிச்சு பிடிச்சிட்டு இருக்காங்க. குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸை இவங்க ஹார்வெஸ்ட் பண்றதால நிறைய கன்சியூமர்ஸ் இவங்களை தேடி வருவாங்க இல்லையா. ஸோ அது சம்மந்தப்பட்ட ப்ராஜெக்ட் தான் இது, ஃபார்மர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ற மாதிரி. இதெல்லாம் பார்த்த பார்ட்னர் பையன், எந்த இன்வெஸ்டருமே இப்படி டைரக்டா வந்து பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணவே மாட்டாங்க. பட் எனக்கு ஒன்று மட்டும் புரியல, உங்க சொந்த கம்பெனி எப்படி ஆனாலும் பரவாயில்லன்னு எங்க கம்பெனிக்கு இவ்வளோ எஃபோர்ட் போடுறியே, அந்த அளவுக்கு எங்க மேல நம்பிக்கை வச்சிருக்கேன்னு கேட்கும்போது, கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சதை வச்சு நம்மளால முடிஞ்சதை பண்றோம், இதுல ஃபார்மர்ஸ்க்கு நிறைய பெனிஃபிட் இருக்கிறதால எனக்கும் ரொம்பவே சந்தோஷங்கிறான். ஸோ இப்படியே இந்த பாட்டு முடியுது. சீக்கிரமாவே இதனோட நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து பாக்குறேன். தேங்க்யூ.